இவர் முகுந்தனை நியமிக்கிறாருன்னா அவர் அன்புமணிக்கு துணையாக செயல்படுவார்னு. யாருக்கு? உனக்கு தான், எனக்கெல்லாம் வேணாம், ஓன்னு கத்துங்க ஜனங்க. வேணாண்ணா, எனக்கு வேணாம், என்ன பயம் இருக்குது அவனுக்கு, அவனுக்குன்னுவார். இன்னொரு வாரிசா, குடும்ப வாரிசா ஏதாவது சொன்ன மாதிரி இருந்தது அவர். அதாவது பொது மேடையில் வரும்போது நம்மளே நம்ம வீட்டு பசங்களே அவர் போகிறாரு வர்றாரு, ஒய்ஃபை சொல்லும்போது அவங்க இவங்கன்னு. அப்போ என்ன இருக்குது அவருக்குன்னு கேட்கலாம். என்ன இருக்குது அவனுக்கு? கட்சிக்கு வந்தால் 4 மாதம் அதுக்குள்ளேயும் வருதுன்னா 3 இடத்துல கொடுக்கட்டுமே, தயாராகி வரட்டுமே. அவர் சொல்கிறது கரெக்ட், அன்பு சொல்கிறது கரெக்டு. ஆனால் அது சொல்கிற இடம் தான் தப்பாகும். அப்போ அவர் இன்னும் ரைஸ் ஆகி இது நான் வைக்கிற கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி, இங்கே நான் சொல்கிறதா முடிவு, இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லை போங்க, நீங்கள் எடுங்க, நீங்கள் முடிவு தானே, என்ன போ கிளம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முகுந்தன் இல்லைன்ட்டு முடிவாகி ஒரு மாதிரி சமாதானம் ஆனாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் எந்திரிச்சு பனையூரில் நான் ஆஃபீஸ் திறந்துருக்கேன், எதாவது கான்டாக்ட் பண்ணுவாங்க அங்கே வாங்கன்னு அறிவிப்பார். அதுவே கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்துக்கு நகரத்தில் ஏற்பாடு தான்.